வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வரப்போகிற காலாண்டு தேர்வு இதை பேஸ் பண்ணி செகண்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், அடுத்து வந்து ஒவ்வொரு லெசனில் இருக்கிற நம்ம அப்படியே பேஜ் வைஸ் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே சைட் பை சைடு வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக் வச்சு எந்தெந்த கொஷின்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டீரியர் கொஷின் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ கோட்டல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கனிம வேதியியலில் லெசன் நம்பர் வந்து உங்களுக்கு 1, 2, 3 and 4 4 லெசன் வந்து அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இயற்பு வேதியியல். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6, 7, 8. அப்போ வந்து செகண்ட் வால்யூமில் 8 லெசன் இங்கே இருக்கிற இந்த செகண்ட் வால்யூமில் 8th லெசன். ஸோ இந்த அயனி சமநிலை இந்த லெசன் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரிம வேதியியல் பொறுத்த வரைக்கும் போர்ஷன் வந்து 11, 12. ஸோ இந்த 2 லெசன் இது எல்லாமே வந்து வால்யூம் 2லேருந்து நம்ம கவர் ஆகிறதுனால இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பேஜ் வைஸ் பார்த்துட போகிறோம். அதாவது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, அந்த கண்டென்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடுறோம். ஓகேவா? ரைட், வாங்க இந்த வீடியோக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெசன் நம்பர் 8 பார்த்துடலாம். அயனி சமநிலை, அயனிக் இக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அமிலம் எனும் சொல் இது வந்து 1 மார்க் கொஷினில் வரலாம். ஸோ அமிலம் அசிடஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்மொழி சொல் அப்படின்னு கேட்கும்போது கிரேக்க மொழி சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மீனிங் வந்து புளிப்பு சுவை. இதெல்லாம் 1 மார்க்கில் வரலாம். அவுட் ஆஃப் 15 கொஷின்ஸ் 1 மார்க்கில் 3 to 4 கொஷின் வந்து புக் பேக்கில் இல்லாமல் இன்டீரியர்லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி படிக்கிறோம். ரைட், நான் வந்து சைடில் அப்படியே 1 மார்க் படிக்கணுமா 3 மார்க் படிக்கணுமாங்க 2 மார்க்காங்கிறத நோட் பண்ணுவேன். நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்கள் இந்த காரங்கள் இதுக்கான பண்பு. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா அமிலங்கள் இங்கே இருக்கு பாருங்கள். அமிலங்கள் இதற்கான பண்புலாம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம அமிலம் காரம்னு வகைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து போதுமான அளவு விளக்கத்தை நமக்கு கொடுக்கலங்கிறனால அர்ஹீனியஸ் அது மாதிரி லௌரி பிரான்ஸ்டெட்டு லூயிஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கொள்கைகளை வந்து அமிலம் காரம்ங்கிறதுக்கு வரையறை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்ஹீனியஸ் கொள்கை குறிப்பு வரைக. இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஆன்சரும் அப்படியே நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அமிலங்கள் என்பதில் ஆரம்பித்து போன்றவை அமிலங்கள் ஆகும். ஸோ அது வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். H+ அப்படிங்கிறதும் H3O+ அப்படிங்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த புக்கில் H+ன்னு சில இடங்களில் வந்து ஹைட்ரஜனோட அயனிச்சரிவை பயன்படுத்துவோம். இன்னும் சில இடங்களில் H3O+ அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜனோட அயனிச்சரிவை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ரெண்டுமே வந்து சமந்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் இங்கே இருக்குது, அப்படி படிச்சுக்கோங்க. ரைட், இந்த பேஜில் பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஷின் அர்ஹீனியஸ் கொள்கை குறிப்பு வரைக அல்லது வரையறு அந்த மாதிரி கேட்கலாம். அதில் அமிலமுக்கு இந்த பேஜில் ஆன்சர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரம் இங்கே அப்படி பார்த்துக்கோங்க. ஹைட்ராக்சில் இணை தருவை காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுகள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அர்ஹீனியஸ் கொள்கையோட வரம்புகள் இது கேட்டால் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படி படித்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான் கொள்கை அல்லது வந்து லௌரி பிரான்ஸ்டெட் கொள்கை இந்த கொஷின் வந்து கேட்கலாம். இதுவும் 3 மார்க் கொஷினில் வரும். இதற்கான வரையறை அப்படின்னு நான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்கேன், அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இணை அமிலம் இணை காரம் இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் வரும், நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ ஒரு பொருள் HCl இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற இந்த Cl-. இப்போ நீங்கள் HCl அமிலம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த Cl- வந்து H+ தவிர மீதி இருக்கிறது. இது வந்து இணை காரம் கான்ஜுகேட் பேஸ் CB அப்படின்னு அழைக்கப்படுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லௌரி பிரான்ஸ்டெட் கொள்கையின் வரம்புகள் இது ஏதாவது 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று இந்த லூயி அமிலக்கார கொள்கை. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ரைட், இந்த கொஷின் வந்து லூயி அமிலங்கள் மற்றும் லூயி காரங்கள் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அப்படியே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த கீ டேர்ம்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபார்மிக் அமிலத்தோட Ka மதிப்பு அதே போல் அசிட்டிக் அமிலத்தோட Ka மதிப்பு இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு வலிமை மிகு அமிலத்தின் இணை காரம் ஒரு வலிமை குறைந்த காரமாக இருக்கும்.
அப்புறம் இதோட மறுதலை அப்படிங்கும்போது அப்படியே அமிலங்கிற இடத்துல நீங்கள் காரம்னு பயன்படுத்துனீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இது பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலேயே வந்து நமக்கு அதிகமான வலிமை கொண்ட அமிலம் HClO4 அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதோட இணைக்காரமான ஹெச்சை தவிர மீதி இருக்கிறது என்ன, ClO4-. இது வந்து வலிமை குறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மேலே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஓகே, ஸோ இதில் எது வீக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. H2. அதுக்கு வந்து இணைக்காரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது H-. அடுத்து வந்து பாருங்கள், நீரின் சுய அயனியாக்கம். நீர் மூலக்கூறானது H+ அப்படின்னும் OH- அப்படின்னும் பிரியும் நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இந்த நீரின் அயனி பெருக்க மதிப்பு இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், இது பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஒரு லைன் பாருங்கள், நீர் அயனியாக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பம் கொள்வினை, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது ஏதாவது 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்காட்டு 8.1. இது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து pH வரையறு, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். நீங்கள் வந்து pH சமன்பாடு வரைக்கும் எழுதணும். அடுத்து வந்து பாருங்கள், இது ஒரு 1 மார்க்கு. அதாவது H3O+ அப்படிங்கிறது 10⁻⁻ pH. பின்வருவனவற்றுள் pHக்கான சரியான சமன்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒன்றுலையும் இந்த ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். இந்த ABCD ஆப்ஷனில் இந்த ஷேட் பண்ணதில் இந்த கண்டென்ட் வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து வந்து pH அளவீடு. இது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின் வருமா அப்படின்னு கேட்டால் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட இரைப்பை அமிலம் அது எவ்வளோ இருக்குது, அந்த pH மதிப்பு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பேட்டரியோட அமிலம் அதில் வந்து பார்த்திங்கன்னா pH 1 விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீரோட pH ஞாபகம் இருக்குது. அடுத்து வந்து சோப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோப்பு வளவலன்னு இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து காரத்தன்மை கொண்டது. இப்போ pH மதிப்பு வந்து 7 விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த pH மற்றும் pOHக்கான தொடர்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ படிச்சிருங்க. அடுத்து இந்த எடுத்துக்காட்டு சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீட் கொஸ்டின் இது. எடுத்துக்காட்டு 8.3. ஸோ இது நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஸ்டுவால்டு நீர்த்தல் விதி இதை சொல்லலாம். அவங்க வந்து ஆஸ்டுவால் நீர்த்தல் விதி என்றால் என்ன, சமன்பாட்டை பெறுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆஸ்டுவால் நீர்த்தல் விதி அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் முழுமையாக எல்லாத்தையுமே எழுதிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த OH- சமன்பாடு வரைக்குமே நீங்கள் ஆன்சராக எழுதிடுங்க. ஓகே, அடுத்து இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 8.5. அடுத்து 3 மார்க் ஆர் 2 மார்க்கு இல்லை வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கணும் அப்படின்னா 1 பார்ட்டாக கேட்பாங்க. ஸோ புதையணி விளைவு என்றால் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான அந்த செயல்பாட்டை விவரி அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தாங்கல் கரைசல்கள் என்றால் என்ன, தாங்கல் செயல் பற்றி விவரி அல்லது வந்து குறிப்பிடுக அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்புறம் தாங்கல் கரைசல்களின் வகைகள் கூட கேட்பாங்க. அமிலத்தாங்கல், காரத்தாங்கல் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த கொஸ்டின். ஸோ இது 5 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் வரும். நல்லா படிச்சிருங்க. ரைட், அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தாங்கல் திறன் மற்றும் தாங்கல் எண். இதில் ஏதாவது ஒன்று வந்து வரையறை கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே, அப்படியே ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டர்சன் ஹெசல்பிளா சமன்பாடு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக 5 மார்க் மாதிரி டிரைவ் பண்ணிடுங்க. ரைட்டு, ஸோ இது வரைக்கும் ஆன்சர் இருக்கும். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு 8.6. இதுவும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே வந்து நீங்கள் மெமரி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சம். 3 மார்க்கில் வரலாம், சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்கில் எளிமையாக ஒரு கொஸ்டின் கேட்கலான்னா இந்த கொஸ்டினை கேட்டுருவாங்க. அல்லது நீங்கள் ஆன்சரையாவது பார்த்து வச்சுக்கோங்க. 4.79 இந்த pH தாங்கல் கரைசலில் அமிலத்தாங்கலுக்கு அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல இந்த வேல்யூ வந்து அதுலேயும் குறிப்பாக இந்த pKa அசிட்டிக் அமிலத்துக்கு வந்து இதுவும் நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 8.7. இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு எளிமையான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து உப்பை நீரார் பகுத்தல். இதில் இந்த முதல் 2 லைன் வந்து நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கீழே பாருங்கள், உப்பு நீரார் பகுத்தல் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது என்றால் என்ன மற்றும் அந்த வினைகளை வந்து நம்ம படிச்சுக்கணும், ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டோடு சேர்த்து.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8.83 வலிமைமிகு அமிலம் மற்றும் வலிமைமிகு காரத்தின் உப்புக்களை நீரார் பகுத்தல். ஸோ இந்த கொஷின், அதாவது கேட்டயானிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் நம்ம கேட்கலாம். புக் பேக்லேயும் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன் வந்து 5 மார்க்கில் வர வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கரைதிறன் பெருக்கம் தான். இது பாருங்கள், டெஃபினிஷன் கேட்கலாம். கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் யாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு நீங்கள் எழுதிடணும். சமன்பாடு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு. வரையறை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நான் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் பார்த்துக்கோங்க. அப்புறம் சம்டைம்ஸ் இதோட முக்கியத்துவம் கேட்கலாம், அல்லது அயனி பெருக்கத்தோட கம்பேர் பண்ணி என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கணும். ரைட். அடுத்து வந்து இந்த சமன்பாடு கடைசியாக இருக்குல்ல, இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்காட்டு 8.10. அடுத்து இந்த பாடச்சுருக்கத்தில் சில இம்பார்ட்டண்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ அப்படியே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அர்ஹீனியஸ் கொள்கைக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கைக்கான ஆன்சர் இது. அடுத்து லூயி அமிலக்கார கொள்கைகளுக்கு இங்கே இருக்குது. அடுத்து ஒரு கரைசலின் pH அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து புதையணி விளைவு, அடுத்து தாங்கல் கரைசல். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஷின் எல்லாமே இங்கே பின்னாடி ஆன்சராக கொடுத்துருக்காங்க, இந்த கண்டென்ட்டை. ஸோ தாங்கல் திறன், அடுத்து ஹெண்டர்சன் சமன்பாடோட ஆன்சர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹைலைட் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து புக் பேக் கொஷினுக்கு போகலாம். ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அமிலங்கள் காரங்கள், அதில் வந்து லூயி அமிலக்கார கொள்கை, அதே போல் எல்லா கொள்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 3 கொள்கை இருக்குது. லூயி அமிலக்காரம் இருக்குது, லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஹீனியஸ் கொள்கை. இது 3மே நல்லா படிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4, இதுலேருந்து இந்த கொஷின் கேட்கலாம். அடுத்து வந்து கொஷின் நம்பர் 8, 9, 11 எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. அடுத்து வந்து 12, இது 5 மார்க்கில் வரும். 13 வந்து 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 19th 1, 20 இதெல்லாமே சம்மில் கேட்கலாம். 24. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நாம் இந்த லெசனில் படிச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம லெசன் நம்பர் 11க்கு போவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். ஸோ இங்கே வந்து IUPAC பெயரிடல் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சேர்மம் கொடுத்துட்டு நமக்கு பேர் வைக்க சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பென்சைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் இந்த சைக்ளோஹெக்சனால், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த தன்மதிப்பீடில் உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துட்டு பேர் கேட்கலாம், அல்லது பேர் கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ரைட். அடுத்து 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கோனிக்காவ் சேர்க்கை அல்லது மார்க்கோனிக்காவ் விதி என்றால் என்ன, அதுக்கப்புறம் வந்து அல்லது குறிப்பிடுக, குறிப்பு வரைக, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன், ஆன்சர் அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்னாடு வினைக்கடனிலிருந்து ஓரிணைய ஈரிணைய முவினை ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. இது 5 மார்க்கில் வந்து இவ்வளோ பெரிய கொஸ்டினாக கேட்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இதில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து நமக்கு 3 மார்க்கு 2 மார்க்கு அந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஹைட்ரோபோரோ ஏற்றம். இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் வரும், இங்கேயும் வரும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஸோ பேரின் கரணி என்றால் என்ன, அதன் பயன் யாது. அடுத்து இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பாக்குதல் வினை அல்லது வந்து கிளிசரால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்டில் கிளிசரால், அந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து 2 ஆங்கிளில் கேட்கலாம். அதாவது கிளிசரால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்டாலும் சரி, இல்லை வந்து சோப்பாக்குதல் வினை குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினேஷன் எழுதுங்க, அதை எழுதி முடிச்சுட்டு ஈக்குவேஷனை எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூகா சோதனை. இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. ஓரிணை ஈரிணைய மற்றும் முவினை ஆல்கஹால்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது, இந்த லூகாஸ் வினையும் விக்டர் மேயர் சோதனையும். ஸோ இதில் விக்டர் மேயரோ லூகாஸோ நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த விக்டர் மேயர் சோதனையும் பப்ளிக்கில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து SN2 வினை வழிமுறையை உதாரணத்துடன் விவரி. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே 11th இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து SN1 SNI பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட் மட்டும். அப்போ SNI வினை வழிமுறைக்கு உதாரணம் தருக அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம வந்து தயோனைல் குளோரைடை வந்து மெத்தனாலோட ட்ரீட் பண்ணுற இந்த வினை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பெரிடின் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து E2 வினை வழிமுறை. ஸோ E2 பொறுத்த வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்கிறனால அது கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் சரியாக இருந்துச்சுன்னா புக்கில் அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த வினைத்திறன் வரிசை இது கேட்கலாம். நீங்கள் வந்து ஆல்கஹாலை வந்து இந்த நீரகற்றம் அப்படிங்கிறோம்ல, இது வந்து எப்படி எந்த அளவுக்கு வேகமாக வினை நடக்கும்? ஓரிணையில் அதிக வேகமாக அல்லது முவ்வினையில் அதிக வேகமாக நடக்குமா நீர் நீக்கம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து சைட்ஸ் ஆஃப் விதி. ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சிடணும் இந்த கொஸ்டினை. அடுத்து வந்து ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். பொதுவாக இந்த லெசனில் வர பெயர்வினைகள் எல்லாமே படிக்கணும். அதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இந்த ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். ஸோ அடுத்து எஸ்டராக்குதல் வினை வழிமுறை. வினை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, வினை வழிமுறையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது வந்து இந்த வினை கிளைக்காலை PI3யோட வினைப்படுத்தும் பொழுது என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சிருங்க. இதான் இங்கே இருக்க ஈக்குவேஷனு. அடுத்த கொஸ்டின் வந்து கிளைக்காலில் நீரகற்றம் குறிப்பு வரைகன்னு கேட்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கேட்கலாம். அதாவது கிளைக்காலை 773 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் பொழுது நிகழ்வனையாவை. அப்போ வந்து இந்த மாதிரி ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து 3 மார்க்கில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்போது இதே நீர் நீக்கம் தான். கிளைக்காலை எவ்வாறு அஸ்டால்டைடாக எத்தனேலாக மாற்றுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனல் அப்படின்னு கொடுத்துருக்கு, எத்தனேல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் எத்தனெல்னு கொடுத்தாலும் சரி, எத்தனேல்னு கொடுத்தாலும் சரி, எத்தனால் மட்டும் வராது. ஓகேவா? ரைட். ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கிளைக்காலை வந்து 1,4-டயாக்சைனா எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வினைவேக மாற்றி ஈக்குவேஷனு நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படிங்கும்போது TNG எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ட்ரைநைட்ரோகிளிசரின். அதை வந்து இங்கே பாருங்கள், பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு, ட்ரைநைட்ராக்சி ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே மேலே வந்து ட்ரைநைட்ரோகிளிசரின் அப்படின்னு இருக்குது. ரைட். அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது நீர் நீக்கம் கிளிசராலில் அவங்க வந்து கிளிசராலில் நீர் நீக்கம் குறிப்பு வரைக அப்படின்னே கேட்டுருவாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிஜனேற்றம் பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து 1 மார்க் கேட்கலாம். நீங்கள் நீர்த்த நைட்ரிக் அமிலம், அடநைட்ரிக் அமிலம், பிஸ்மத் நைட்ரேட் இதெல்லாம் போடுறப்ப என்ன அமிலம் கிடைக்குது அல்லது என்ன விளைபொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் அப்படியே சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து வந்து புரோமின் அண்ட் வாட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டெட்ரா அசிட்டேட் அண்டு HiO4 இதில் ஏதாவது பயன்படுத்தும் பொழுது ப்ராடக்ட் என்ன வரும் அப்படிங்கிறதும், அடுத்து அமிலம் கலந்து KMnO4 இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. குறிப்பாக இந்த பிஆர், இந்த புரோமின் அண்ட் வாட்டர் ஆர் NaOBr இது போடுறப்ப ஆர் பென்டான் வினைபொருள் போடுறப்ப, பென்டான் வினைபொருள் அப்படிங்கும்போது அது ஃபெரஸ் சல்ஃபேட் அண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுவும் ஒரு ஆக்சிஜனேட்டரியாக பயன்படும். அப்போ நமக்கு வந்து இந்த கிளிசரோஸ் அப்படிங்கிற ஒரு கலவை கிடைக்குது. அப்போ என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிகைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிடைக்கும். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்பாங்க. கிளிசரோஸ் என்றால் என்ன, அது எவ்வாறு பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பயன்களில் கிளிசராலோட பயன்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்கில் ரேடியேட்டரில் என்ன பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஃபீனாலோட அமிலத்தன்மை விவரி, இது 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கணும். அடுத்து ஃபீனால்களில் கார்பன் வந்து sp2 இனக்கல பாதலை பெற்றுள்ளது, அதாவது OH தொகுதியை பெற்றுள்ள கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீனால்கள் வகைப்படுத்துறது. இதில் இந்த கிரெசால்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்த்தோ கிரெசால், மெட்டா கிரெசால், பேரா கிரெசால். ஹைட்ராக்சி டொலிவின்ஸ் தான் வந்து நம்ம கிரெசால்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன் ஃபீனால்களில் வருது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆல்கஹால் ஃபீனால்களில் வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டவ் வினை அல்லது டவ் முறை குறிப்பு வரைக, ஆர் இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஹாலோவாரின்லேருந்து எவ்வாறு நம்ம வந்து ஃபீனாலை பெற முடியும் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிமின்லேருந்து ஃபீனால் எவ்வாறு பெறப்படுகிறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்கிற ஒரு கொஸ்டின். நல்லா படிச்சிருங்க. ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெயர் வினைகள் அப்படி கேட்பாங்க. ஸோ ஸ்காட்டன் பவுமான் வினை குறிப்பு வரைக, வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு குறிப்பு வரைக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இந்த ப்ராடக்ட்டோட பேர் சொல்லி அப்படி கேட்கலாம். சைக்ளோஹெக்சனால் அல்லது வளையஹெக்சனால் வந்து எவ்வாறு ஃபீனாலிலிருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்டால் இந்த ஒடுக்கம் கொஸ்டின் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரிங்கில் நடைபெறும் வினைகள். ஸோ அதில் நைட்ரோஏற்றம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நைட்ரிக் அமிலம் உயர்ந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அடர் நிலையில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த பிக்ரிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுங்கிறது கொஸ்டினாக வரும். அடுத்து சல்ஃபோன் ஏற்றம் பிரச்சனை, இதில் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கம்மி தான். பட் ஹாலோஜன் ஏற்றம் கேட்கலாம். இதில் வந்து டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அப்படிங்கிறது வந்து இங்கே வரும். ஃபீனாலை கண்டறிவதற்கான சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கணும். இந்த ஹாலோஜன் ஏற்றமில் 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால், இது வெண்மை நிற வீல் படிவாக படியும் அதனால். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது கோல்ஃபு ஆர் கோல்பஸ் ஸ்மிட் வினை, இது நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. ரேமர்-டேமன் வினை, ஃபினாப்தலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அல்லது ஃபினாப்தலின் உருவாதலுக்கான தாலியன் வினை அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கணும். அடுத்து இணைப்பு வினை குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறியும் சோதனைகள். எப்போல்லாம் சோதனைகள்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்களோ அதெல்லாம் பரிசையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்டு பயன்கள் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் இந்த பேக் லைட்லாம் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுருக்கிற ஒரு கேள்வி. ஸோ பார்த்துருங்க. ரைட், அடுத்து வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபஸ்ட் லெசன் ஈத்தர்கள் போகிறோம். இதில் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஈத்தரில் வந்து மாற்றியம் கேட்கலாம். ஓகேவா, நல்லா படிச்சிருங்க. அதில் இணை மாற்றியம் கண்டிப்பாக கொஸ்டினில் வரும். அப்புறம் வினைத்தேல் தொகுதி மாற்றியம், அது ரெண்டுமே வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்களில் நீர் நீக்கம். அடுத்து வில்லியம்சன் தொகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த மெத்திலேற்ற வினையும் படித்து வச்சுக்கோங்க. ஈத்தரோட வேதிப்பண்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட்ரஜன் அயோடைடோட வினை படிக்கணும், குளோரினோட வினை படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரஜன் அயோடைடில் குறைவான அளவு ஒன்றும் அதிகமான அளவு ஒன்றும், அதாவது எக்ஸஸாக ஹெச்ஐ போடுறீங்க, குறைவான அளவு ஹெச்ஐ போடுறீங்க, என்ன நடக்குன்னு படிக்கணும். அதே மாதிரி குளோரினை பொறுத்த வரைக்கும் லைட் இருக்கும்போது சூரிய ஒளி முன்னிலையில், அதுக்கப்புறம் அந்த லைட் இல்லாதப்ப. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பிரித்து படிச்சிருங்க. ரைட், அடுத்தது சுய ஆக்சிஜன் ஏற்றம். இந்த பெராக்சைடு ஃபார்மேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெராக்சைடு வந்து நமக்கு உருவாகிறதுனால ஈத்தர் வெடிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட், அடுத்து ரிங்கில் நடைபெறும் வினைகள். இது சும்மா ஜஸ்ட்டு படித்து வைங்க. இதில் இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் வினை இது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து CH3 குரூப் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அனிசோலில் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பயன்கள் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சுருக்கமான விடையலி அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கிறதுல கொஸ்டின் நம்பர் 5 இது நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8, 10, 11, 12, 14, 15, 16, 17. அப்புறம் இந்த 17லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி ABCD ஒரு 5 மார்க் கொஸ்டினாக படிச்சுக்கோங்க. ஆர்கானிக் சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 19th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 21 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 23 படிச்சுக்கோங்க. 24, 25 ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும். இந்த ABCD சம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 17 வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 21 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சிருங்க. ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஒரு டைம் வாசிச்சிருங்க. ஓகே, அடுத்து வந்து லெசன் நம்பர் 12 போகலாம். கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பனைல் தொகுதியின் அமைப்பை விவரி அல்லது குறிப்பிடுக, குறிப்பு வரைக அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற கண்டென்ட்லாம் நீங்கள் எதெல்லாம் டவுட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியெல்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்கும். ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே சொல்யூஷன் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓசோனார் பகுத்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்பை காய்ச்சி வடிக்கும் பொழுது என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். நீங்கள் 2 வகை உப்பை வந்து பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த CO பக்கத்தில் இருக்கிற இந்த CH3 அண்ட் H இந்த மாதிரி வித்தியாசமான குரூப் கிடைக்கும். ஒரே வகை உப்பை நீங்கள் வந்து காய்ச்சி வடிக்கும் பொழுது மேலே சொல்லியிருக்கல இந்த ஃபார்மால்டிகைடில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தொகுதிகளை வந்து பதிலீடு அடையும் CO பக்கத்தில். ஸோ இவ்வளோ தான் வந்து இங்கே கீ பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தா பெயர் வினைகள் எல்லாமே வழக்கம் போல் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் எல்லாம் படிச்சிருங்க. ஸ்டீஃபன் வினை. அடுத்தது எட்டாடு வினை, இது கேட்பாங்க.
கார்டர்மான் கோச். அடுத்தது வந்து ஃபிடல் கிராஃப்ட் அசைலேட்ரம். இதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. இந்த இருமுனை திருப்புத்திறன் இது இப்படி ஒன்று இருக்குது, இது படித்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜஸ்ட் அடி படிச்சுட்டே வாங்க. இந்த டேபிள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து CO தொகுதியோட, அதாவது கார்பனைல் தொகுதியோட இந்த மாதிரி NH2 பாண்டு OH இந்த இடத்துல வர G அப்படிங்கிறது வந்து CO தொகுதியை அமோனியாவோட வினைப்படுத்துகிறோம். கார்பனைல் தொகுதி வந்து அமோனியாவோட வினைபுரியும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ C டபுள் பாண்ட் O இருக்குது, இது கூட அமோனியா இருக்குல்ல, இந்த NH3 இதில் இருக்கிற H2N இப்படின்னு வச்சுக்கிட்டு இந்தாண்ட ஒரு H இருக்கும்ல, இந்த Hங்கிற இடத்துல வந்து G அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த H2Nோட G ஆட் பண்ணுறீங்க. இந்த G தான் இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ எல்லா பக்கமும் கூட NH2 வருது அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த ரெட் கலரில் NH2 போட்டிருக்கோம் இல்லை, இந்த NH2 தான் இந்த ஃபஸ்ட் NH2. அது கூட ஹெச்சுக்கு பதிலாக OH போட்டிங்கன்னா ஹைட்ராக்சிலமின் கிடைக்கும். அதே போல் NH2ஓட ஹெச்சுக்கு பதிலாக வந்து NH2 போட்டிங்கன்னா ஹைட்ரஸீன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட எல்லாமே NH2 இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த டேபிளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேர் வந்து அமோனியா பெருதின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த டேபிளோட பேர், இந்த காலமோட பேர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சைம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது மாதிரி கன்சர்ன் நேம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ரைட். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பின்வருவனவற்றுடன் அமோனியா எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் வந்து 5 மார்க் கொஸ்டின். அஸ்டால்டிகைடு, ஃபார்மால்டிகைடு, பென்சால்டிகைடு. ஓகேவா? ஸோ லைக் ஃபார்மால்டிகைடு வினைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், யூரோட்ரோஃபின் வரும். அதில் பயன்கள் 3 மார்க்கில் தனியாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அது யூரோட்ரோஃபின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது மற்றும் பயன்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பேரின் கரணி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், அதுதான் இந்த காரம் கலந்த KMnO4. ஸோ இதையே வந்து நம்ம இங்கே ஆல்டிகைடுகளை ஒடுக்க ஆல்டிகைடுகளை ஆக்சிஜனேற்றம் செய்ய பயன்படுத்தலாம். ஸோ அது மாதிரி என்னென்னலாம் ஆல்டிகைடுகள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைய நம்ம ஆக்சிஜனேற்ற கரணியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கேட்கலாம் 1 மார்க்கில். சரி, அடுத்து வந்து இந்த பாஃப் விதி அப்படின்னு கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த மாதிரி சீர்மைத்தன்மை அற்ற கீட்டோன்களில் வந்து CO தொகுதியானது CH3 பக்கம் போகிற மாதிரி பிணைப்பு இந்த மாதிரி உடையும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நல்லா படிச்சிருங்க. ரைட். அடுத்து வந்து கிளமன்சன் ஒடுக்கம் இது கேட்பாங்க, உல்ஃப்-கிஷ்னர் ஒடுக்கம், ரெண்டுமே வந்து வினைவேக மாற்றியை மாற்றினா போதும், ஆன்சர் சேம் தான். சரி, அடுத்து வந்து பிணக்கால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஹலோஃபார்ம் வினை, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அடுத்து ஆல்டால் குறுக்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின், கண்டிப்பாக பரீட்சையில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுக்கால்டால், ஜஸ்ட் இது மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கிளைசன்ட் மெட்டு, இதையும் படித்து வச்சுக்கோங்க. பட் கன்னிசாரோ வினை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆல்டாலோ கன்னிசாரோவோ ஏதாவது ஒரு வினை வழிமுறை வந்து பரீட்சையில் அடிக்கடி எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து குறுக்கு கன்னிசாரோ வினை, ஸோ இது 3 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம். அண்டு பென்சாயின் குறுக்கம், ஸோ இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, 3 மார்க் 2 மார்க்கில் ஏற்றுவாங்க. ஃபெர்கின் வினை, நவநகல் வினை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அமீன்களோடனா ஷிப்காரம் உருவாதல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா படிச்சிடணும். அடுத்து மேலகைட் பச்சை அல்லது சாயம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பென்சால்டிகைட் இருக்குது, நீங்கள் பென்சால்டிகைட் எடுத்துக்கிட்டு குளோரினோட வினைப்படுத்துறீங்க. இப்போ குளோரினோட வினைப்படுத்தும் பொழுது வினைவேக மாற்றி அடர் FeCl3 போட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ரிங்கில் போய் வினை நடக்குது. வினைவேக மாற்றி எதுவும் இல்லாமல் வெறும் Cl2 மட்டும் போட்டிங்கன்னா இந்த CHO குரூப்பில் இருக்கிற H வந்து வெளியில் போயிடுது. ஸோ பென்சாயில் குளோரைடும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடம் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்தது ஆல்டிகைடுகளுக்கான சோதனை, இது கேட்கலாம். ஸோ வெறும் சோதனைன்னு மட்டும் கேட்டால் நீங்கள் தலைப்பு மட்டும் கூட எழுதலாம். பட் அவங்களே வந்து 3 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்கும்போது டாலன்ஸ் வினை குறிப்பு வரைக அல்லது டாலன்ஸ் வினைக்கரணி எவ்வாறு வந்து பயன்படுத்தி ஆல்டிகைடுகளை கண்டறியலாம் அப்படிலாம் கேட்கும்போதெல்லாம் நீங்கள் ஈக்குவேஷனோட சேர்த்து தான் எழுதணும். ஓகே, பொதுவாக என்ன பண்ணுங்கன்னா, டாலன்ஸ் வினைக்கரணி என்றால் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வினைபுரியுதுங்கிற இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து தேவைப்படும். அது போல் மெத்ததுக்கு எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பயன்களில் இந்த ஃபார்மால்டிகைடு, அசிட்டால்டிகைடு இதெல்லாம் பயன்கள் அடிக்கடி கேட்கலாம். ரைட். இந்த ஹிப்னோன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து கார்பாக்சிலிக் அமிலங்கள், செகண்ட் ஹாஃபு.
இந்த கார்பாக்சில் தொகுதியோட அமைப்பு பார்த்து வச்சுக்கோங்க. தயாரிக்கும் முறைகளில் வந்து இந்த வினை கேட்கலாம். எஸ்டரின் நீரார் பகுத்தல், இது பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து கிரிக்னாய்டு வினைக்கரையிலேருந்து கார்பாக்சிலிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த 4th பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. உரை அசிட்டிக் அமிலம், தூய அசிட்டிக் அமிலம், கிளேசியல் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். கார்பாக்சிலிக் அமில தொகுதியான சோதனை கேட்பாங்க. ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் எஸ்டராக்குதல் வினை, இது 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கார்பாக்சில் நீக்க வினை குறிப்பு வரைக அப்படிங்கிறது. அடுத்து கோல்ஃபோட மின்னார் பகுத்தல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீர் நீக்கம் கார்பாக்சிலிக் அமிலத்தில் எப்படி நடக்குதுன்னு கேட்கலாம். இதே போல் ஆல்கஹால்களில் பார்த்தோம். அடுத்து வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த HVZ வினை, ஹெல் ஒல்ஹார்ட் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ரியாக்ஷனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பரீட்சையில் எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கப்பண்பு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து 3 மார்க் அண்டு 2 மார்க் ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஸ்டினை கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து கேட்கலாம் 5 மார்க் ஏரியாவில். அடுத்து கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கான சோதனைகள். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கணும். அடுத்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் அமிலத்தன்மை, இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்கலாம். ஒரு கொஸ்டின் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கேட்கணும் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் அமிலத்தன்மையை நிரூபி அப்படிங்கிற மாதிரியோ அல்லது விவரிங்கிற மாதிரியோ கேட்கலாம். ஸோ இந்த வரிசையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆல்கஹால்களால் பகுப்பு, அம்மோனியாவால் பகுப்பு, இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கணும். ஓகே, ரோசன்மண்ட் ஒடுக்கம் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கேட்பாங்க டிரான்சிஸ்டராக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கிளைசன் குறுக்கம், இதுவும் ஏற்கனவே படித்த கொஸ்டின் தான், கேட்பாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த நீர் நீக்கம், இது கேட்டுருவாங்க. மெத்தில் சயனைடு ஆர் அசிட்டோநைட்ரில். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினை இந்த ஹாஃப்மன் குறைப்பு வினை, ஹாஃப்மன் டீக்ரடேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக பரீட்சையில் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இது படிச்சுக்கணும். அடுத்து வந்து பயன்கள். ஸோ பயன்கள் எல்லாமே வாசிச்சிருங்க. 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் 3 மார்க்கில் கேட்கவோ வாய்ப்பு இருக்குது. அடுத்து புக் பேக் கொஷின்ஸ்னு பார்க்கும்போது நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன்ல, அது பாருங்கள். கொஷின் நம்பர் 2 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சம்மு, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 5 6 இதெல்லாமே படிக்கணும். 7 9 10 11 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 13 டைம் இருந்தால் பாருங்கள். இந்த 15 ஃபுல்லாக படிச்சிருங்க. இதிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு 3 மார்க்கா 5 மார்க்கா வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ்க்கு செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோடு பார்த்து வச்சுருக்கோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஓகே, இந்த கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.